எங்களோட உறவுகள்கிட்ட நான் போராளியாக இருந்த அடிப்படையில் நான் கேட்குறது ஒன்று தான். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் பேச வேண்டாம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது சொல்லி நாங்கள் பேசாமல் தவிர்த்துக்கொள்ள இல்லை. அந்த 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 விஷயத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா எல்லா போராளிகளுக்கும் எல்லாம் தெரியாது. அவையவே தாங்கள் செஞ்ச வேலையோட அந்தந்த பிரிவின் என்னென்ன வேலை இருக்கோ தான் என்ன வேலை செய்யும் அதை சுத்த பிறகு இருக்கிற அந்த விவரங்களை மட்டும்தான் போராளிகளுக்கு பொதுவிலேயே தெரியும். அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இதில் சொல்கிற வர்றது எனக்கு சீமானோடான அந்த அவர் நின்ற அந்த 3 கிழமையும் எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்ததால் நான் இதை கதைக்க வந்தேன். இதுக்கு மிஞ்சியும் வாய் மூடிக்கொண்டு இருந்தால் அதுவே எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. சும்மா இருந்த ஒரு மனுஷனை அங்கே கூப்பிட்டு எங்கள்கிட்ட இருந்த எல்லா சுமையும் அந்த மனுஷனை தலையில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு அதை செய்தது பத்தாதுன்னு சொல்லி திருப்பி நாங்களே இன்னும் அடிச்சு கொண்டிருக்கிறோம். அவர் போய் சொல்கிறார், அது செய்கிறார், அது இதை செய்யலை, இப்படி தந்துருக்கோம். அண்ணன் வளமையில் அண்ணன் வளமையான ஒரு பாணியை வச்சு கொண்டு யாருமே முடிவு தயார் செய்து எடுக்காதீங்க. சீமானண்ண வருக விஷயத்தில் பொதுவிலேயே தலைவர் எல்லாரையும் சந்திக்கிறது குறைவு. அப்படி சந்தித்தாலும் 1 மணித்தியால 1/2 மணித்தியால சந்திப்பு தான் இருக்கும். சிலது உத்தியோகபூர்வ சந்திப்பு, சிலது தனிப்பட்ட சந்திப்பாக இருக்கும். ஆனாலும் குறிப்பிட இது ஒரு பொதுவான நியதி. ஆனால் அந்த நியதியெல்லாம் உடைச்சு ஒரு பிள்ளையாகவே சீமானண்ண அன்னைகிட்ட இருந்துச்சு. இதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டாம். எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லையா? சீமானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு விருப்பம் இல்லையா? நாங்கள் விலகிக்கொள்ளுவோம். ஆனால் உபத்திரவம் செய்ய வேண்டாம்.